Hello students, welcome back to Earl Spoken English. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா articles introduction. Articles அறிமுகப்படுத்த போறோம். ஏனா articlesல 2-3 வீடியோ வரும். இந்த வீடியோ வந்து அறிமுகம். Articles நம்ம ஸ்கூல் காலேஜ்ல என்ன படிச்சிருப்போம் அப்படினா a and the ஒரு or இதோட மீனிங் தேவோட மீனிங் வந்து அந்த இப்படி நம்ம படிச்சிருப்போம். இது வந்து கிராமர் டிரான்ஸ்லேஷன் மெத்தட் படி சொல்லியிருப்பாங்க. இது வந்து ஒரு சிங்குலர் நவுன் வந்தால் இது ஏ ஆன் போடுங்க, ஏஇ ஐஓஇ வந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி ஆன் போடுங்க, மீதி நேரத்தில் வந்து தே போடுங்க, இந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. அது ஸ்கூலில் சொல்லி கொடுக்குற கிராமர் டிரான்ஸ்லேஷன் மெத்தட், அதாவது ஜிடிஎம். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஏஜிடிஎம், அதாவது அட்வான்ஸ்டு கிராமர் டிரான்ஸ்லேஷன் மெத்தட் படி உங்களுக்கு சொல்லித்தரேன். ஏன் அப்படின்னா இந்த கிராமர் டிரான்ஸ்லேஷன் மெத்தட் இப்படி படிச்சிங்கன்னா நீங்கள் ஸ்கூல் காலேஜில் நிறையா மார்க் எடுக்கலாம். கிராமரில் இங்கிலீஷில் நிறையா வாசித்து அதுக்கு அர்த்தம் சொல்லலாம். ஆனால் உங்களால் சரளமாக பேச முடியாது. இப்போ எதை எங்கே போடணும் அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க. ஸ்பீடாக பேசும்போது உங்களால் ஈஸியாக செலக்ட் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா அதை பற்றி ஒரு தெளிவான புரிதல் இல்லாத சூழ்நிலையால் நமக்கு அந்த நிலைமை ஏற்படுது. ஸ்கூல் காலேஜில் உங்களையே மார்க் எடுக்க வைக்கணும் அப்படிங்கிற மோட்டிவில் அதற்கான மெத்தட் மூலமாக தான் சொல்லி கொடுப்பாங்க. அந்த மெத்தட் மூலமாக நீங்கள் நிறையா மார்க் எடுக்கலாம். அந்த மெத்தட் எதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா, அதாவது ஜிடிஎம் மெத்தட் எதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா உங்களைய எக்ஸாமில் நிறையா மார்க் எடுக்கிறதுக்கு, அதாவது ரைட் ரோட் ரிட்டன். நம்ம இது வந்து ஜிடிஎம். நம்ம அட்வான்ஸ்டு கிராமர் டிரான்ஸ்லேஷன் மெத்தட் எதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா ஸ்பீக், ஸ்போக், ஸ்போக்கன். அதனால தான் சேனல் நேமே ஸ்போக்கன் இங்கிலீஷ். ஓகே, அருள் ஸ்போக்கன் இங்கிலீஷ். ஸோ நான் இந்த மெத்தட் படி நீங்கள் எந்த அளவுக்கு பேசுகிறீங்க அப்படிங்கிறது தான் முக்கியம். அதுக்கு உங்களையே தயார்படுத்துறது தான் இந்த மெத்தட். இந்த மெத்தடில் இப்போ நம்ம வந்து ஆர்டிகல்ஸை பற்றி ரொம்ப தெளிவான விளக்கம் கொடுக்க போகிறோம். ஏன்னா ஆர்டிகல்ஸ் வந்து இங்கிலீஷில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஆர்டிகல்ஸ் வந்து இங்கிலீஷில் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ வந்து தமிழில் நான் என்ன சொல்கிறேன்னா, நான் அசுரன் படம் பார்த்தேன். படம் எனக்கு பிடித்திருந்தது, பிடித்திருந்தது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இல்ல அப்படி இல்லைன்னா அந்த படம் எனக்கு பிடித்திருந்தது, அப்படின்னு நம்ம சொல்லும்போது இந்த ஆர்டிக்கல் சொல்றோம் பாருங்க, அந்த அப்படிங்கிறது இது தமிழில் போன சென்டென்ஸில் நான் சொல்லாமையே சொல்லியிருந்தேன். ஆனாலும் நம்ம என்ன மீனிங் எடுத்துக்கிட்டோம்னா இதோட மீனிங் வந்து அசுரன் தான். இந்த படங்கிறது அசுரன் தான் குறிக்குது அப்படின்னு. அதே மாதிரி அடுத்த லைனில் அந்த படம் எனக்கு பிடிச்சிருந்து சொல்லும் போதும் இதோட மீனிங் வந்து அசுரனை தான் குறிக்குது அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். தமிழ் வந்து ஆர்டிக்கலை ஒரு ஓர் அந்த அப்படின்னு இருக்குல்ல, அந்த ஆர்டிக்கலை தமிழில் ஆர்டிகல்ஸ் இருந்தாலும் அது ஆப்ஷன் நம்ம யூஸ் பண்ணலாம், யூஸ் பண்ணாமையும் விடலாம். ஆனாலும் மீனிங் வந்து இந்த எதை முன்னாடி சொன்னமோ அதை ஈஸியாக எடுத்துக்கும். ஆனால் இங்கிலீஷ் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டான லாங்குவேஜ். நீங்கள் ஆர்டிக்கலை எங்கே யூஸ் பண்ணணுமோ அங்கே யூஸ் பண்ணணும், எங்கே யூஸ் பண்ணக்கூடாதோ அங்கே யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா ஒவ்வொரு லாங்குவேஜும் அதன் தன்மையில் இயங்குறதுனால நம்ம அந்த லாங்குவேஜை கற்றுக்கும் போது அந்த லாங்குவேஜோட தன்மையில் தான் நம்மளும் கற்றுக்கணுமே தவிர பேசணுமே தவிர நம்ம வந்து நம்ம இஷ்டத்துக்கு நம்ம லாங்குவேஜ் மாதிரி அதை பேசக்கூடாது. நமக்கு லாங்குவேஜ் தெரில அப்படின்னு சொல்லி நினச்சிப்பாங்க. இன்னும் கற்றுக்குட்டியாக இருக்காரு, அதாவது கற்றுக்கிட்டு தான் இருக்காரு அப்படின்னு சொல்லி நினச்சிப்பாங்க. இப்போ இங்கிலீஷில் ஐ வாட்ச்டு அசுரன் மூவி அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த லைன்ல ஐ லைக்டு மூவி அப்படின்னு சொன்னோம்னா வெறும் மூவி மட்டுமே இங்கே போடக்கூடாது. ஏன்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ் அதை ஏற்றுக்காது. நீ எந்த மூவியை சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்கும். இத்தனைக்கும் ஒரு சென்டென்ஸ் தான் பேசியிருக்கேன், அடுத்த செகண்டே நான் வந்து இந்த சென்டென்ஸை பேசுகிறேன். ஆனாலும் இங்கிலீஷ் என்ன சொல்லுது அப்படின்னா, நான் இந்த மூவியை அசுரன்னு எடுத்துக்க மாட்டேன், நீ வந்து எனக்கு ஒரு ஆர்டிக்கல் போட்டு நீ எதை சொல்கிற அப்படின்னு தெளிவாக சொன்னால் மட்டும்தான் நான் எடுத்துப்பேன் அப்படிங்கிற லாங்குவேஜ் தான் இங்கிலீஷ். ஆனால் நம்ம லாங்குவேஜில் படம்னு சொன்னாலும் எடுத்துப்போம், அந்த படம்னு சொன்னாலும் எடுத்துப்போம். இங்கிலீஷ் வந்து நான் அதை ஒத்துக்க மாட்டேன், நீ கண்டிப்பாக ஆர்டிகல்ஸ் போட்டு என்ன படம் சொல்லு, அப்படி இல்லைன்னா மறுபடியும் அந்த படத்தோட பேரையாவது சொல்லு. அசுரன், ஐ லைக்டு அசுரன் மூவி
ஐ வாட்ச்டு அசுரன் மூவி, ஐ லைக்டு அசுரன் மூவி அப்படி நீ சொன்னேன்னா ஒரு குழப்பமும் கிடையாது. ஆனால் வெறும் மூவின்னு மட்டும் சொன்னேன்னா நான் எந்த மூவின்னு கொஸ்டின் பண்ணுவேன். அப்படிங்கிற லாங்குவேஜ் தான் இங்கிலீஷ். ஸோ இங்கிலீஷ் வந்து ஆர்டிகல்ஸை ரொம்ப தீவிரமாக யூஸ் பண்ணுற லாங்குவேஜ். அதனால தான் நீங்கள் பல இடங்களில் பார்த்தீங்கன்னா த ஏலாம் வந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா இங்கிலீஷ் வந்து ஆர்டிகல்ஸை விரும்புகிற ஒரு லாங்குவேஜ். அது ஏன் அப்படின்னா ஒவ்வொரு லாங்குவேஜுக்கும் ஒவ்வொரு தன்மை, அதே மாதிரி இங்கிலீஷுக்கு அதோட தன்மை. இங்கிலீஷ் வந்து எப்போவுமே நீ என்ன பேசுகிற அப்படிங்கிறத தெளிவாக எனக்கு நீ புரிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக த மூவின்னு ஐ லைக்டு த மூவின்னு போட்டாதான் நீ வந்து அந்த மூவியை சொன்னேன் நான் எடுத்துப்பேன். நீ எனக்கு எப்போவுமே தெளிவாக கம்யூனிகேட் பண்ணு, சும்மா வந்து தெளிவில்லாத நிலைமையில கம்யூனிகேட் பண்ணாதான் நான் அதை அனுமதிக்க மாட்டேன் அப்படிங்கிற லாங்குவேஜ் இங்கிலீஷ். அதனால இங்கிலீஷில் வந்து ஆர்டிகல்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த ஆர்டிகல்ஸ் வந்து ஏன் இருக்கு, ஏ அண்ட் தி அதோட ஒவ்வொரு விளக்கம் என்ன அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம பார்ப்போம். ஆர்டிகல்ஸோட இம்பார்ட்டன்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஏன்னா இங்கிலீஷ் வந்து ஆர்டிகல்ஸை மிகவும் நேசிக்கிற ஒரு லாங்குவேஜ். இங்கிலீஷ் என்ன சொல்லுதுன்னா ரூல்ஸை வந்து நீ திருத்தாத, அதாவது யூசேஜ் பர்சன் இருக்காங்களா, பேசுகிறவங்க இருக்காங்களா, ஸ்பீக்கர்ஸ் யூசர்ஸ் வந்து திருத்தக்கூடாது. எனக்கு ரூல்ஸ் வந்து ஃபிக்ஸ்டு, உனக்கு அதில் எக்ஸப்ஷன் இருக்கும். அந்த ரூல்ஸில் அந்த எக்ஸப்ஷனை கூட நான் தான் சொல்லுவேனே தவிர நீ சொல்லக்கூடாது அப்படிங்கிற ரொம்ப ஸ்ட்ரிக்டான லாங்குவேஜ். நம்ம இங்கிலீஷ் வந்து எல்லாரும் சொல்லுவாங்க ஒரு ஃப்ளெக்சிபிளான லாங்குவேஜ் அப்படின்னு. அது வேர்ட்ஸ் கிரியேஷனில் மட்டும்தான் ஃப்ளெக்சிபிளான லாங்குவேஜ். ரூல்ஸில் ரொம்ப ஸ்ட்ரிக்டான லாங்குவேஜ். அதாவது கிராமர் ரூல்ஸில். வேர்ட்ஸ் கிரியேஷனில் இப்போ செல்ஃபி அப்படிங்கிறப்ப செல்ஃபிலாம் இப்போ வந்த வார்த்தை தான், அசால்ட்டாக செல்ஃபின்னு கிரியேட் பண்ணிக்கிட்டாங்க. அதை பார்த்துக்கிட்டு நம்ம என்ன நினைக்கக்கூடாது, சார் இங்கிலீஷ் எவ்வளோ சிம்பிளாக இருக்குது, புதுசாக வேர்ட்ஸ் கிரியேட் பண்ணிட்டோமே. வேர்ட்ஸுங்கிறது ஒவ்வொரு லாங்குவேஜ்லையும் ஒவ்வொரு காலகட்டங்களையும் புதுசாக கருவிகள் கண்டுபிடிக்கும் போதோ இல்லை ஒரு கான்செப்ட் உருவாகும் போதோ வந்துகிட்டே தான் இருக்கும். ஆனால் கிராமர் ரூல்ஸுங்கிறது ஃபிக்ஸ்டு. புரியுதுங்களா? கிராமர் ரூல்ஸில் மைனர் சேஞ்சஸ் வரும். அந்த மைனர் சேஞ்சஸும் எந்த ஒரு ரூலையும் அஃபெக்ட் பண்ணாத அளவுக்கு தான் இருக்குமே தவிர இந்த ஒரு ஆர்டிக்கல் யூஸ் பண்ணாமல் இருக்கிறதெல்லாம் இங்கிலீஷ் கிராமர் ஏற்றுக்காது. சரி, ஏன் அப்படின்னா நம்ம சொல்லுவாங்கள்ல இந்திய அரசியலமைப்பு சட்டத்தோட அடிப்படையை மாற்ற முடியாது, எதை வேணால் மாற்றலாம், ஆனால் அடிப்படையை மாற்ற முடியாதுலாம் சொல்லுவாங்கள்ல. அது மாதிரி தான் கிராமரோட அடிப்படையை மாற்ற முடியாது. சில மைனர் சேஞ்சஸ் கொண்டு வரலாம். அந்த மைனர் சேஞ்சஸும் அடிப்படையை சேஞ்ச் பண்ணிடக்கூடாது. வேர்ட்ஸ் கிரியேஷன்லாம் நமக்கு நிறையா ஃப்ரீனஸ் இருக்குது. என்ன வார்த்தைகளை வேணால் உருவாக்கிக்கலாம். புதுசாக ஏதாவது ஒரு பொருள் கண்டுபிடிச்சாங்கன்னா தாராளமாக அந்த பொருளுக்கு பேர் வைக்கலாம். பேர் வச்சு இருக்கிற 26 எழுத்தில் எழுத்தை போட்டு நீ வந்து உருவாக்கி தாராளமாக அதை எப்படி வேணால் கூப்பிட்டுக்க அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ் லாங்குவேஜ் அனுமதிக்கும், எல்லா லாங்குவேஜ் அனுமதிக்கும். ஆனால் கிராமர் ரூல்ஸை உடைக்கிறதுக்கு யாரையும் அனுமதிக்காது. அது வந்து நேட்டிவ் ஸ்பீக்கராக இருந்தாலும் அனுமதிக்காது. ஓகே, ஏன்னா லாங்குவேஜ் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கும். இந்த இங்கிலீஷ் லாங்குவேஜ் வந்து பார்த்தீங்கன்னா யாரும் அதோட ஒழுங்கினத்தை வந்து கெடுத்துடக்கூடாது. அது ஸ்ட்ரிக்டாக ஆர்டரில் இருக்குல்ல, அதை கெடுத்துடக்கூடாது. அவங்கவுங்க இஷ்டத்துக்கு பண்ணாங்கன்னா லாங்குவேஜ் ஒழுக்கம் இல்லாமல் போயிடும். அப்படிங்கிறனால சில விஷயங்களை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வச்சுருக்கோம். வேர்ட்ஸ் கிரியேஷனை நீங்கள் என்ன வேணா பண்ணிக்கிங்கன்னு சொல்லுவோம். சரி, ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து ஆர்டிகல்ஸ் பற்றி பார்ப்போம். நம்ம ஆர்டிகல்ஸ் பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் முன்னாடி பார்ப்போம். ஏன் அப்படின்னா இந்த ஆர்டிகல்ஸ் இருக்குல்ல, இந்த ஆர்டிகல்ஸை வந்து நம்ம எங்கே யூஸ் பண்ண போகிறோம்னா நவுன் கூட தான் யூஸ் பண்ண போகிறோம். பாய், ஏ பாய் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களா, ஏ பாய் த பாய்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்போ ஏற்கனவே நம்ம நவுன்ஸ் கூட 2 விஷயங்களை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம், 2-3 விஷயங்களை. அந்த விஷயங்கள் என்னன்னு தெரிஞ்சாதான் ஏன் அந்த விஷயங்கள் கூட இந்த ஆர்டிக்கலையும் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு தெளிவு நமக்கு கிடைக்கும். நவுன்னா என்ன அப்படின்னு சொல்லி சின்ன ஒரு விளக்கம் பார்த்துடலாம். நவுன்னா இந்த உலகத்தில் நிறையா மனிதர்கள் இருக்காங்க, விலங்குகள் இருக்குது, இடங்கள் இருக்குது, பொருட்கள் இருக்குது, எல்லாமே இருக்குது. அதை அடையாளப்படுத்துறதுக்காக நம்ம கொடுக்குற பேர் தான் நவுன், அதாவது பெயர் சொல். அந்த பெயர் சொல்லுக்கு முன்னாடி ஏற்கனவே நம்ம சில விஷயங்களை போட்டிருக்கோம். அதாவது அட்ஜெக்டிவ்ஸ்னா அந்த நவுன் எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்கிறதுக்காக நம்ம வந்து நவுன் முன்னாடி போடுறோம். இப்போ வந்து ஹேண்ட்ஸம் காய், இது வந்து ஒரு ஒப்பீனியன். ஹேண்ட்ஸம் காய்ங்கிறது நவுனு. அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு அட்ஜெக்டிவ் போட்டு அந்த நவுன் எப்படிப்பட்ட நவுன் சொல்கிறோம். இன்னும் சில அட்ஜெக்டிவ் கூட முன்னாடி போட்டு நம்ம அதை எப்படிப்பட்ட நவுன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். அப்புறம் அதுக்கு முன்னாடி நம்ம அதுக்கப்புறம் என்னன்னா ஒரு இன்னொன்று நம்ம வந்து ஒரு நவுன் முன்னாடி போடுவோம். அது நம்ம கிளாஸில் பார்த்துருக்கோம். அது என்ன அப்படின்னா அது வந்து ஒரு ப்ரொனவுன். அது என்ன ப்ரொனவுன் கரெக்டாக சொல்லுங்கள்? டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரொனவுன். டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரொனவுன் ஏன் யூஸ் பண்ணுவோம்? டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரொனவுனா திஸ், தட், தீஸ், தோஸ்,
இந்த டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரொனவுனையும் நம்ம வந்து ஒரு நவுன் முன்னாடி போட முடியும். திஸ் பாய் அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, அப்ப நம்ம ஏற்கனவே நவுன் முன்னாடி ஒரு டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரொனவுன் போட முடியும், ஒரு அட்ஜெக்டிவ் போட முடியும். இப்போ புதுசா ஆர்டிக்கல்ங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம நவுன் முன்னாடி போட முடியும். அப்படிங்கிறப்ப இது வந்து ஆர்டிக்கலும் கிட்டத்தட்ட ஒரு அட்ஜெக்டிவ் மாதிரி தான் ஃபங்க்ஷன் ஆகுது. ஓகே, இப்போ அந்த ஆர்டிக்கலை ஏன் வந்து நம்ம வந்து ஒரு நவுன் முன்னாடி போடுறோம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். ஏன்னா டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரொனவுன் ஏன் போடுறோம்? சுட்டி காட்டுறதுக்காக போடுறோம். இவர் தான் திஸ் தட், இவர் தான் அந்த இந்த திஸ் தட், திஸ் பாய் தட் பாய் அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, சுட்டி காட்டுறதுக்காக. தோஸ் புக்ஸ் அந்த புத்தகங்கள், ஓகே, தீஸ் புக்ஸ் இந்த புத்தகங்கள், சுட்டி காட்டுறதுக்காக. அப்புறம் அட்ஜெக்டிவ் வந்து என்ன தன்மையில் இருக்குது, என்ன சைஸில் இருக்குது, எந்த இடத்துல இருந்து வர்றாரு, இந்தியன் பிளேயர் என்ன சொன்னோம்ல அந்த மாதிரி. அப்போ புதுசாக ஒரு அட்ஜெக்டிவும் நம்ம வந்து ஒரு நவுன் முன்னாடி போடுறோம் அப்படின்னா அதோட பர்பஸ் என்ன அப்படிங்கிறதும் நமக்கு சொல்லி ஆகணும். ஸோ நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஏ பாய், ஏங்கிறது ஒரு அப்படிங்கிறோட மீனிங். அப்போ ஏ பாய்னு போட்டால் இதோட மீனிங் என்னன்னா ஒரு பையன். இப்போ இந்த ஆர்டிக்கலை போடுறதுனால இந்த பையன் என்ன, இப்போ ஒரு அட்ஜெக்டிவ் போடுறோம் அழகான பையன் போது அவரோட அழகை பற்றி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் திஸ் பாய் அப்படின்னா ஒரு டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரொனவுன் போடும்போது இந்த பையனை சொல்கிறாங்க. அப்போ ஏ பாய் அப்படின்னு சொல்லி போடும்போது இந்த ஆர்டிக்கலோட யூசேஜ் என்ன, எதுக்கு சம்மந்தம் இல்லாமல் நம்ம போடுறோம் அப்படின்னு நமக்கு தெரியணும். ஸோ ஒரு பையன், ஒரு பையன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரி, இன்னும் உங்களுக்கு தெளிவாக புரியணும் அப்படின்னா உங்களை வச்சு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஏ ஸ்டூடெண்ட், ஒரு மாணவர். இப்போ செக்யூரிட்டி வந்து கேட்டு முன்னாடி உட்காந்துருக்காரு, ஸ்கூலோ காலேஜ் கேட்டு முன்னாடியோ. ஒரு மாணவர் வந்து வந்துட்டு போகிறாரு, ஏதோ விசாரிச்சுட்டு போகிறாரு, எப்போங்க வரும் மார்க் ஷீட்டோ இல்லை ஏதோ ஒன்று எப்போங்க வரும் அப்படின்னு சொல்லிட்டு விசாரிச்சுட்டு போகிறாரு. திடீர்னு அங்கே ஒரு சார் வராரு. யாருங்க வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு மாணவர் வந்தார் சார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ அந்த செக்யூரிட்டிக்கு அவர் மாணவர் மட்டும்தான் தெரியுதே தவிர எந்த டிபார்ட்மெண்ட்டு, எந்த காலேஜ், எந்த கிளாஸு இதெல்லாம் அவருக்கு தெரியவே தெரியாது. அவர் ஜென்ரலாக ஒரு மாணவர் வந்தார் சார் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அவர் வந்து சார் என்னைக்கு சார் காலேஜ் ஓப்பனில் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டு போயிருக்கலாம். காலேஜ் வந்து இன்னும் 2 நாள் கழிச்சு தாங்க ஓப்பன் பண்ணுவான். அப்போ அவர் வந்து செக்யூரிட்டி ரொம்ப அவரை பற்றி விசாரிச்சிருக்க மாட்டார். அப்போ அந்த சூழ்நிலையில் அவருக்கு தெரியாது, அவர் மாணவர் மட்டும்தான் தெரியும். ஏன்னா எப்போ காலேஜ் ஓப்பன் ஆகும் கேட்டனால. ஆனால் அவர் எந்த டிபார்ட்மெண்ட்டில் படிக்கிறாரு, எந்த கிளாஸில் படிக்கிறாருங்கிறதெல்லாம் அவருக்கு தெரியாது. அப்போ அந்த சூழ்நிலையில் அந்த செக்யூரிட்டி வந்து அவரை மாணவர்னு தெரிஞ்சுக்கிட்டாரு, மாணவர்னு சொல்லுவார். ஆனால் அவர் எந்த கிளாஸ், எந்த டிபார்ட்மெண்ட், அவரை பற்றி மற்ற டீட்டெயில்ஸ்லாம் தெரியாதனால அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா ஒரு மாணவர் அப்படின்னு சொல்லுவார். ஒரு மாணவர், ஏ ஸ்டூடெண்ட். அப்போ இந்த ஏவோட அர்த்தம் என்னன்னா, இதை பற்றி நமக்கு எக்ஸாக்டாக தெரியல, ஆனாலும் அவர் ஸ்டூடெண்ட்னு தெரியுது, அதை தாண்டி நமக்கு எதுவும் தெரியல அப்படிங்கிற பட்சத்தில் கொடுக்குற அந்த ஒரு மீனிங்கை கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது தான் ஏ. ஏவோட அர்த்தம் இன்னொன்று என்னன்னா, ஏக்குள்ள 2 அர்த்தம் இருக்குது. ஒன் அப்படின்னு ஒரு கவுண்டிங்கை சொல்லுது, அதாவது ஒருத்தர் தான் அப்படிங்கிறதையும் சொல்லுது. அதே நேரத்தில் அதை பற்றி நமக்கு ரொம்ப தெளிவான புரிதல் இல்லை அப்படிங்கிறதையும், அதாவது கேட்குறாரு பாருங்க, வந்து கேட்டார்ல அந்த ஆத்தியார், அவருக்கும் அந்த மாணவரை பற்றி தெரில, சொல்கிறவருக்கும் அந்த மாணவரை பற்றி தெரில. அதாவது கேட்குறாரு பாருங்க, கேட்குறவருக்கு அந்த வாத்தியார் இருக்கார், வாத்தியார் தான் கேட்குறாரு அந்த செக்யூரிட்டி கிட்ட, யாருப்பா அவர் அப்படின்னு சொல்லி, சார் ஒரு மாணவர் வந்தார் சார். அப்போ இந்த வாத்தியாருக்கு தெரில அவரை பற்றி. அந்த சூழ்நிலையில் அந்த செக்யூரிட்டி என்ன சொல்கிறாருன்னா, ஏ ஸ்டூடெண்ட். இவருக்கு தெரியலைங்கிறனால, இவருக்கு தெரிஞ்சிருந்தா சார் அவர் 7th கிளாஸ் ஸ்டூடெண்ட் வந்தார் சார், அப்போ வந்து நம்ம என்ன சொல்லலாம், சார் 7th கிளாஸ் ஸ்டூடெண்ட் வந்தார் சார். அப்போ அவருக்கும் தெரிஞ்சிருக்குன்னா இவருக்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவார், சார் 7th கிளாஸ் ஸ்டூடெண்ட் வந்தார் சார் அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணுவார். ஸோ ஒரு விஷயத்த அந்த நவுனை பற்றி நமக்கு சரியாக தெரியல அப்படிங்கிற பட்சத்தில் அந்த ஒரு மீனிங் கொடுக்கணும். அதாவது இவருக்கு அவரை பற்றி தெரியாது, அப்படி ஒரு மீனிங் கொடுக்கறதுக்காக. அதாவது வாத்தியாருக்கு அந்த ஸ்டூடெண்ட்டை பற்றி தெரியாது, அந்த ஒரு சூழ்நிலையில் அந்த மாணவரை பற்றி இவருக்கு சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக கொடுக்கப்படுற ஒரு வார்த்தை தான் ஏ. ஏவோட தமிழ் மீனிங் வந்து ஒரு மாணவர் அப்படின்னு சொல்லும் போதே அதில் 2 மீனிங் இருக்குது. ஒன்று அவர் வந்து சிங்கிள் பர்சன் தான் அப்படிங்கிற மீனிங்கும், ஒரு மாணவர் அப்படின்னு சொல்லி ஒரு மாணவர் வந்தார் அப்படிங்கிறப்ப அவர் யாருன்னு தெரியல, அந்த ஒரு மீனிங்கும் உள்ளே இருக்குது. ஓகே, நமக்கு ஏற்கனவே பார்த்துருப்போம், யாருமே தெரில அப்படின்னா நம்ம இன்னொரு வார்த்தைகளை வச்சு நம்ம ஒருத்தங்களை சொல்லிட்டு இருந்தோம். அது என்ன அப்படின்னா இன்டெஃபினட் ப்ரொனவுன். இன்டெஃபினட் ப்ரொனவுன்ல பார்த்தீங்கன்னா ஒருத்தர் யாருனே தெரில அப்படின்னா சம் ஒன் அப்படிங்கிற ஒன்று நம்ம யூஸ் பண்ணுவோம். இன்டெஃபினட் ப்ரொனவுன்ல
இன்டெஃபினட் ப்ரொனவுன்ல someone அப்படின்னா ஒருத்தர் யாருனே தெரியல அப்படிங்கும் போது, ஆனா இங்க அவர் ஸ்டூடெண்ட்னு தெரியுது, ஆனா அவரை பத்தி அந்த டீட்டெயிலுக்கு மேல வெறும் தெரியல அந்த அவ வாத்தியாருக்கு அப்படிங்கறனால நம்ம வந்து என்ன சொல்றோம், எ ஸ்டூடெண்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ ஆர்டிக்கல் ஏன் யூஸ் பண்றோம் அப்படின்னா, இந்த ஆர்டிக்கல் வந்து சில மீனிங் கொடுக்குது. அந்த மீனிங் என்னன்னா, ஒரு நவுன் வந்து நமக்கு எக்ஸாக்டா தெரியும் அப்படின்னா நம்ம வந்து அதோட அட்ஜெக்டிவ்ஸ்லாம் போட்டு இவங்க தான் அவங்க தான் சொல்லி சொல்லிடலாம். இதுல கூட இதுக்கு அதாவது ஆர்டிகல்ஸ் போட்டதுக்கு அப்புறம் கூட நம்ம வந்து சொல்லலாம், சார் ஒரு உயரமான மாணவர் வந்தார் சார் அப்படின்னு. அப்படி சொல்லும்போது கூட ஏன் டால் ஸ்டூடெண்ட், ஒரு உயரமான மாணவர் வந்தார் சார் அப்படி சொல்லும்போது கூட ஒரு உயரத்தை பற்றி தான் நம்ம சொல்றோமே தவிர அதை தாண்டி நமக்கு எதுவும் தெரியல அந்த மாணவரை. ஏன்னா ஒரு உயரமான மாணவர் வந்தார் சார்னு சொல்லும்போது அவரோட உயரத்தை நம்ம பார்த்துருக்கோம், சொல்லியிருக்கோம், ஆனால் அதை தாண்டி அந்த ஸ்டூடெண்ட்டை பற்றி நமக்கு ஒன்றும் தெரியல. இவ்வளவு டீட்டெயில்ஸ் சொல்லியும் எ டால் ஸ்டூடெண்ட், ஒரு உயரமான மாணவர் வந்தார்னு சொல்லியும் அந்த மாணவரை பற்றி நமக்கு ஏதோ ஒரு தெரியாத விஷயத்தை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம், அவரை பற்றி நமக்கு அதை தாண்டி ஒன்றும் தெரியல அப்படிங்கிற அந்த ஒரு மீனிங் வர்றதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு வார்த்தைக்கு பேர் தான் ஆர்டிக்கல் ஏ. அதுவும் ஏ, ஓகே, ஏவும் ஆனும் அதுக்கு தான் யூஸ் பண்ணுறோம், தே வந்து வேற எதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ ஆர்டிக்கல்ங்கிறது என்னன்னா, ஒரு நவுன் அது கேட்குறவருக்கு, அதாவது நான் பேசுகிறேன் கேட்குறவருக்கு தெரியுமா தெரியாதா அப்படிங்கிறத சொல்கிறது தான் இந்த ஆர்டிக்கல். அதாவது இப்போ நான் வந்து இப்போ நீங்கள் வந்து சொல்கிறீங்க, சார் எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான் சார் அப்படின்னு. அப்போ எனக்கு வந்து அந்த பையனை பற்றி தெரியாது. அந்த சூழ்நிலையில் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, சார் எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான் சார் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்கல்ல. அப்போ அந்த பையனை பற்றி எனக்கு தெரியலைங்கிறனால அந்த பையனை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்காக அந்த எனக்கு அவரை தெரியாது அப்படிங்கிற மீனிங்கும் நீங்கள் கொடுக்கணும். ஓகே, ஒரு நவுனையும் சொல்லணும், ஆனாலும் இந்த ஆர்டிக்கலை பற்றி அந்த ஒரு மனிதரை பற்றி எனக்கு தெரியாது அப்படிங்கிற மீனிங்கும் நீங்கள் கொடுக்கணும் அந்த நவுனு கூட. அதனால தான் அதுக்கு முன்னாடி ஏ ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அங்கே ஒரு கிராமம் இருந்தது அப்படின்னு நம்ம சொல்லும்போது எப்படி சொல்லுவோம், there was a village. நம்ம வில்லேஜ் அப்படிங்கிற மீனிங்கும் சொல்கிறோம், அங்கே ஒரு கிராமம் வந்து. அதே நேரத்தில் அந்த கிராமத்தை முதல் முறையாக நமக்கு அறிமுகப்படுத்துகிறோம், ஏன்னா அதை பற்றி நமக்கு தெரியாது. அப்படிங்கிறனால நம்ம யூஸ் பண்ணுற வார்த்தைகள் தான் அந்த ஒரு தெரியாது, ஆனாலும் அங்கே ஒரு வில்லேஜ் இருந்துச்சு, அந்த வில்லேஜை பற்றியும் முதல் முறையாக நம்ம சொல்கிறோம். ஸோ கேட்குறவருக்கு முதல் முறையாக இப்போ தான் அதை கேள்விப்படுறாரு அப்படிங்கிற மீனிங் கொடுக்கறதுக்காக யூஸ் பண்ணுற வார்த்தை தான் அதை கொடுக்குற வேர்டு தான் ஏ. ஸோ நவுன் அப்படின்னா ஏன் வந்து நம்ம வந்து நவுனில் இவ்வளோ தெளிவான விளக்கம் தர வேண்டியது இருக்குது அப்படின்னா, நம்ம யாரை பற்றி பேசுகிறோம் எதை பற்றி பேசுகிறோங்கிறதுல மிக தெளிவான புரிதல் வேணும். நம்ம வந்து ஒரு நடிகரை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா அவர் எந்த நடிகரை பற்றி பேசுகிறோம் அப்படிங்கிற புரிதல் இருக்கணும். இல்லாமல் நம்ம வந்து மொட்டையாக சொல்லிட்டு இருக்கக்கூடாது. ஸோ நான் ஒருத்தரை பற்றி பேசுகிறேன், அது உங்களுக்கு தெரியாது அப்படிங்கிறப்ப முதல் முறையாக நான் என்ன சொல்கிறேன், அவரை பற்றி உங்களுக்கு தெரியாதுங்கிறதுக்காக நான் முதல் முறையாக ஒரு ஆர்டிக்கல் போடுறேன். ஏன்னா நவுன் கூட அந்த ஆர்டிக்கலை போட்டால் தான் அந்த நவுனுக்கு அப்படி ஒரு மீனிங் நம்ம கொண்டு வர முடியும். அதனால தான் நம்ம நவுன் கூட ஏ ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற ஒரு ஆர்டிக்கலை கொடுக்குறோம். ஏன்னா நவுன் கூட ஏன் இவ்வளோ விஷயங்கள் வருது அப்படின்னா, நம்ம யாரை இந்த உலகத்தில் நிறையா விஷயங்கள் இருக்குங்கிறனால நம்ம யாரை பற்றி பேசுகிறோம் எதை பற்றி பேசுகிறோங்கிறத தெளிவான புரிதல் நம்ம கேட்குறவருக்கு சொல்ல வேண்டியது இருக்குது. அப்போ அந்த ஸ்டூடெண்ட் வந்து அந்த வாத்தியாருக்கு தெரியாது அப்படிங்கிறனால அந்த ஒரு மீனிங் கொடுக்கறதுக்காக, அந்த சாருக்கு தெரியாதுங்கிற ஒரு மீனிங் கொடுக்கறதுக்காக ஏ டால் ஸ்டூடெண்ட், ஏ ஷார்ட் ஸ்டூடெண்ட், ஒரு குள்ளமான மாணவர். ஸோ அந்த மாணவரை வாத்தியாருக்கு தெரியாது அப்படிங்கிறதுக்காக நம்ம அந்த ஏ போடுறோம். அதே அடுத்த சென்டென்ஸ்லேயே நம்ம என்ன சொல்லலாம், எ ஸ்டூடெண்ட் கேம், அதாவது அந்த ஸ்டூடெண்ட் வந்தார், த ஸ்டூடெண்ட். அடுத்த சென்டென்ஸ்லேயே நம்ம வந்து த ஸ்டூடெண்ட் தான் போடணும். ஏன் அப்படின்னா இந்த ஸ்டூடெண்ட்டை நான் வாத்தியாருக்கு சொல்கிறேன், அந்த செக்யூரிட்டி வாத்தியாருக்கு சொல்கிறாரு, சார் என் ஸ்டூடெண்ட் கேம் சார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த மாணவரை பற்றி வாத்தியார்கிட்ட மறுபடியும் அடுத்த லைன் பேசும்போது த ஸ்டூடெண்ட் தான் போடணும். ஏன் அப்படின்னா இந்த மாணவரை பற்றி வாத்தியாருக்கு அந்த செக்யூரிட்டி அறிமுகப்படுத்திட்டாரு. அறிமுகப்படுத்தின அடுத்த செகண்டே அவர் வந்து வாத்தியாருக்கு தெரிஞ்சிட்டாரு. அதுக்கப்புறம் த ஸ்டூடெண்ட் தான் போடணும். ஸோ ஒரு விஷயம் கேட்குறவருக்கு தெரியும் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம என்ன போடணும் அப்படின்னா த, அதாவது ஒரு நவுன்,
ஒரு நவுன் கேட்குறவருக்கு தெரியுங்கிற பட்சத்தில் த, தெரியாதுங்கிற பட்சத்தில் ஏ. புரியுதுங்களா? இதுதான் வித்தியாசம் தேக்கும் ஏக்கும். ஏன் அப்படின்னா சில நம்ம வந்து நம்ம சொல்லலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தேட் போட்டு நம்ம சொல்லிடலாம்ல, தேட் பாய் அப்படின்னு சொல்லிடலாம்ல. எ ஸ்டூடெண்ட் கேம் டு த காலேஜுக்கு வந்தாரு. that student asked me about when the college was going to open. எப்போ வந்து ஸ்கூல் ஓப்பன் ஆக போகுது அப்படின்னு சொல்லி கேட்டாருன்னு. நீங்கள் நினைக்கலாம் அடுத்த வரியில் தேட் ஸ்டூடெண்ட், அந்த ஸ்டூடெண்ட்னு சொல்லி போட்டுடலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஆனால் தேட்டுக்கும் தேக்கும் தமிழில் வேணும்னா அந்த அப்படிங்கிற ஒரே மீனிங் இருக்கலாம். தேட்டுக்கும் தேக்கும் தமிழில் வந்து அந்த அப்படிங்கிற ஒரே மீனிங் இருக்கலாம். ஆனால் இங்கிலீஷில் தேட்டுக்கும் தேக்கும் வேறு வேறு மீனிங். கிட்டத்தட்ட மீனிங் ஒன்று தான், ஆனால் சப்டிலாக டிஃப்ரென்ஸ் இருக்கும். அது என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஏன் அதனால அங்கே தே யூஸ் பண்ண முடியல, சரி தேட் யூஸ் பண்ண முடியல, தே தான் யூஸ் பண்ண முடியுது அப்படிங்கிற நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா தேட்டுக்கும் தேக்கும் ஒரே மீனிங் தானே. அப்போ நம்ம வந்து ஆர்டிக்கிளை தூக்கிட்டு டெமான்ஸ்ட்ரேட்டிவ் பண்ணணும், தேட்டு போட்டு போயிடலாம்ல அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். தேட் அப்படிங்கிறதோட மீனிங் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பாயிண்ட் அவுட் பண்ணும், யாரு அப்படின்னு சொல்லி பாயிண்ட் அவுட் பண்ணும். அதாவது ரொம்ப ஃபோர்ஸாக சொல்லும், இவர் தான் அப்படின்னு சொல்லி சுட்டி காட்டும். அதாவது பாயிண்ட் அவுட் பண்ணும், சுட்டி காட்டும், இவர் தான், இந்த மனிதர் தான், அந்த மனிதர் தான் சுட்டி காட்டும். ஆனால் தேங்கிறது வந்து அந்த ஸ்டூடெண்ட்டை மறுபடியும் சொல்லும்போது குறிப்பிடும். த ஸ்டூடெண்ட் குறிப்பிடுதல் வேற, அதாவது அந்த ஸ்டூடெண்ட் தான் அப்படின்னு சொல்லி இங்கே குறிப்பிடுறோம். ஆனால் இங்கே சுட்டி காட்டுறோம். சுட்டி காட்டுறதுக்கும் மென்ஷன் பண்ணுறதுக்கும், அதாவது பாயிண்ட் அவுட் பண்ணுறதுக்கும் மென்ஷன் பண்ணுறதுக்கும் சின்ன டிஃப்ரெண்ட் இருக்குது. இது வந்து பாயிண்ட் அவுட் பண்ணும், ரொம்ப ஃபோர்ஸாக அந்த ஸ்டூடெண்ட்டு தான் வந்தான் அப்படின்னு சொல்லி சொல்கிற பட்சத்தில் வேணால் தேட்டு போடலாம். அந்த ஸ்டூடெண்ட் அந்த கேள்வி கேட்டான் சார் அப்படின்னு சொல்லும்போது நம்ம தே தான் ரெப்ரசன்ட் பண்ணணும். ஓகே, தேவோட மீனிங் என்னன்னா மென்ஷன் பண்ணுறது, இதோட மீனிங் என்னன்னா பாயிண்ட் அவுட் பண்ணுறது. இத்தனை பேர் இருக்காங்க, அதில் இவர் தான் அப்படின்னு சொல்லி பாயிண்ட் அவுட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த தேட்டு. ஆனால் தேங்கிறது வந்து நார்மலாக சொல்லும்போது அந்த பையன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம்ல, ஏற்கனவே அறிமுகப்படுத்தியிருக்கோம். மறுபடியும் அவரை பற்றி பேசும்போது நம்ம தே யூஸ் பண்ணுறோம். தே வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அறிமுகப்படுத்தியிருந்தால் மட்டும்தான் சொல்லணும் அப்படிங்கிறது கிடையாது. அதாவது இப்போ அந்த பையன் வந்து யாருமே தெரில அப்படிங்கிறதுனால முதல் எடுத்த உடனே ஏ போட்டோம். அதுக்கப்புறம் அந்த பையனை வந்து சார்ட்ட சொல்லிட்டோம். அந்த பையன் சார், ஒரு பையன் சார் வந்தான் சார், அந்த பையன் வந்து இப்படி எப்போ காலேஜ் ஓப்பன் ஆகுதுன்னு கேட்டான் சார். முதல் லைனில் தான் ஒரு பையன் வந்தான் சார், அடுத்த லைன்லேயே அந்த ஒரு பையங்கிறத அந்த பையனாக மாறிடுவார். புரியுதுங்களா? ஏன்னா வந்து வாத்தியாருக்கு நம்ம அந்த பையனை அறிமுகப்படுத்திட்டோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்தங்கிற வார்த்தையை அந்த பையனுக்கு நம்ம போட்டுக்கலாம். ஒரு மாணவர் வந்தார் சார், அந்த மாணவர் என்னைக்கு காலேஜ் ஓப்பன் ஆகுதுன்னு கேள்வி கேட்டார் சார். முதல் லைனில் தான் ஒரு மாணவர், ரெண்டாவது லைனில் அந்த மாணவர். ஓகே, புரியுதுங்களா? அப்போ ஆர்டிகல்ஸ் வந்து முதலில் வரும்போது ஏ ஸ்டூடெண்ட், அந்த ஸ்டூடெண்ட்டை நம்ம கேட்குறவங்களுக்கு அறிமுகப்படுத்திட்டோம் அப்படிங்கிறதுனால அடுத்த லைன்லேயே த ஸ்டூடெண்ட். ஸோ நமக்கு ஒரு விஷயம், ஒரு நவுன் தெரியுது அப்படின்னா அதுக்கு முன்னாடி நம்ம தே போடலாம். நம்ம நினைக்கலாம் முதல் முறையாக அறிமுகப்படுத்துகிற, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தே வந்து சில நேரங்களில் எங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் பாருங்க. இப்போ சன் இருக்குன்னு வச்சுங்க, சன்னா சூரியனை வந்து ஏ சன் செட் அட் 6 o'clock அப்படின்னு நம்ம வந்து சொல்ல முடியாது. 6 PM அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா ஏ சன் செட் அட் 6 PM ஏன் சொல்ல முடியாதுன்னா இந்த சூரியன் வந்து எல்லாருக்குமே தெரியும் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து தே தான் போடணும். புரியுதுங்களா? சில விஷயங்கள்லாம் எல்லாருக்குமே தெரியும். இப்போ பகவத்கீதை புக் இருக்குது, இந்த மாதிரி காமனாக எல்லாருக்கும் தெரிகிற இடத்துல ஒரு சூரியன் வந்து இன்னைக்கு 6 மணிக்கு வந்து அஸ்தமனம் ஆச்சுன்னு நம்ம சொல்ல முடியாது. அந்த சூரியன் 6 மணிக்கு அஸ்தமனம் ஆச்சு. ஸோ சூரியன் சொல்லும் போதே நமக்கு அந்த கேட்குறவருக்கு அங்கே போயிடும், அவர் தான் அப்படின்னு சொல்லி, அந்த சூரியன் தான் அப்படின்னு சொல்லி. அப்போ ஒரு விஷயம் முதல் முறையாக கேள்விப்படும் போது கேட்குறவருக்கு தெரியல அப்படிங்கிற மீனிங்கில் தெரியலைங்கிற சூழ்நிலை இருக்கும்போது தான் நம்ம வந்து ஏ போடணும். அந்த விஷயத்தை பற்றி அவருக்கு ஏற்கனவே தெரியும் அப்படிங்கிற பட்சத்தில் தே போடணும். ஸோ ஏ வந்து அன்னோனு, அந்த அன்னோன் வந்து நோனா மாறிடுச்சு. ஒரு மாணவர் வந்தார்,
சொன்ன உடனே அந்த அன்னோன் வந்து நோனா மாறிடுச்சு. அப்போ தே வந்து நோனுக்கு. ஓகே, இது ஏன் இந்த தே வருது அப்படின்னா, நீங்கள் 2-3 பேராகிராஃப் எழுதுகிற எஸ்ஸேல எடுத்த உடனே என்ன போடுவீங்க அப்படின்னா ஏ போடுவீங்க, தேர் வாஸ் எ வில்லேஜ் அப்படின்னு சொல்லி போடுவீங்க. அடுத்த பேராகிராஃபோட ஸ்டார்டிங்கில் என்ன எழுதுவீங்கன்னா தே தான் போடுவீங்க, தே வில்லேஜ் அப்படின்னு தான் எழுதுவீங்க. நீங்கள் நினைக்கலாம் தேக்கு வந்து பதிலாக வந்து இட்டு போடலாம்ல, த வில்லேஜ் வாஸ் பியூட்டிஃபுல் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது த வில்லேஜ் வாஸ் பியூட்டிஃபுல். நல்லா நோட் பண்ணிக்கங்க. தேர் வாஸ் எ வில்லேஜ் அப்படின்னு சொல்லிட்டு இட் வாஸ் வெரி பியூட்டிஃபுல் அப்படின்னு நம்ம அந்த பாராகிராஃப்குள்ளே எழுதும்போதே நம்ம இட்டு போட்டுக்கலாம். ஆனால் அந்த பாராகிராஃபை முடிச்சுட்டு நம்ம அடுத்த பாராகிராஃப் எழுதும்போது இட்டு போடக்கூடாது. இட்டு வந்து ஒரு ப்ரொனவுனு. இங்கே வந்து மொட்டையாக பாராகிராஃபோட முதலையில் எழுதும்போது இது எந்த இதை நீ சொல்கிற அப்படின்னு கேள்வி வந்துடும். அப்போ நம்ம ஏற்கனவே சொல்லிட்டு இருக்கிற அந்த வில்லேஜை சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து தே தான் போடுவோம். செகண்ட் பாராகிராஃபோட முதலையில் தே தான் போடுவோம், த டீச்சர். ஸோ நம்ம இங்கே இட்டு யூஸ் பண்ணலாம். அந்த வில்லேஜ் அப்படிங்கிறது வந்து ஒரு அக்ரிணை பொருள் தான், அதுக்கு பிறகு இட்டு அந்த பாராகிராஃபுள்ளே எழுதும்போது வேணால் யூஸ் பண்ணலாம். அடுத்த பாராகிராஃபுள்ள வரும்போது எடுத்த உடனே த வில்லேஜ் தான் யூஸ் பண்ணோம், இட்டு போடக்கூடாது. ஏன்னா இட்டு வந்து போட்ட உடனே ப்ரொனவுன் போட்டோம்னா இது எந்த வில்லேஜை சொல்கிறீங்க, அது பாராகிராஃபில் இருக்குது. ஆனால் இங்கே எழுதும்போது இந்த பாராகிராஃபுக்கு நம்ம மென்ஷன் தான் பண்ணணுமே தவிர ஸ்ட்ரைட்டாக வந்து அதை ரீப்ளேஸ் பண்ணக்கூடாது. இங்கே இது வந்து ரீப்ளேஸ் ப்ரொனவுன் ரீப்ளேஸ் பண்ணோம், ஆனால் ஆர்டிக்கல் வந்து மென்ஷன் பண்ணும். ஓகே, ப்ரொனவுன் வந்து இந்த வில்லேஜுக்கு பதிலாக என்ன பண்ணோம்னா அதை போட்டு யூஸ் பண்ணலாம். ரீப்ளேஸ்னால் பதிலாக யூஸ் பண்ணுறது. ஆனால் இங்கே வந்து குறிப்பிடுறது, அந்த வில்லேஜை குறிப்பிடுறது. செகண்ட் பாராகிராஃபில் மறுபடியும் அந்த வில்லேஜை பற்றி குறிப்பிட்டு நம்ம எழுதுவோம். அப்படிங்கிறப்ப நம்ம ஒரு வில்லேஜை பற்றி கட்டுரை எழுதும்போது அப்போ நம்ம வந்து வில்லேஜுன்னு தான் அடுத்த லைனில் ஸ்டார்டிங்கில் எழுதணும். ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்குங்கிறனால நம்ம வந்து ஆர்டிகல்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம ஆர்டிகல்ஸ் போடாமல் விட்டோம் அப்படின்னா எதை பற்றி நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி அடுத்த லைன்லேயே நீங்கள் வந்து போடாமல் விட்டிங்கனாலும் இங்கிலீஷ் லாங்குவேஜ் கொஸ்டின் பண்ணோம், நான் அதை எடுத்துக்க மாட்டேன், நீ ஆர்டிகல்ஸ் கண்டிப்பாக போடு அப்படின்னு சொல்லி சொல்கிற லாங்குவேஜ் தான் இங்கிலீஷ். இப்போ ஆர்டிகல்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்லுவாங்கன்னா ஏ ஆன் வந்துன்னா AEIOU இந்த வவல்ஸ் இங்கிலீஷில் இருக்கிற வவல்ஸ் AEIOU மீதி 21 வந்து கான்சனன்ஸ். அப்போ உயிரெழுத்து மெய்யெழுத்துன்னு சொல்லுவோம்ல, இது வந்து உயிரெழுத்து, இது உயிரெழுத்து. இது ஏன் உயிரெழுத்துன்னு சொல்கிறோம்னா இந்த AEIOU இந்த ஒலிகளை உச்சரிக்கும் போது தான் நம்ம வந்து வாயை திறந்து உச்சரிப்போம். அதனால இதெல்லாம் உயிரெழுத்துக்கள். ஒலிகளை உச்சரிக்க வேண்டிய வாயை திறந்து உச்சரிக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கும், இதெல்லாம் உயிரெழுத்துக்கள். மீதி இருக்கிற எஸ்ஸு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வாயை திறந்து உச்சரிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அதே மாதிரி தான் தமிழில் இருக்கிற ஆ ஆ இ ஈ இ ஈ உ ஊ ஏ ஏ ஏ ஐ ஓ ஓ ஓ ஔ இந்த எழுத்துக்களையும் நம்ம வந்து உயிரெழுத்துன்னு ஏன் சொல்கிறோம்னா நம்ம இதெல்லாம் வாயை திறந்து உச்சரிக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும். அதனால இந்த ஒலிகளை அடிப்படையாக வச்சு தான் மற்ற ஒலிகளை சேர்த்து நம்ம வார்த்தைகளை உருவாக்குறோம். அப்படிங்கிறனால இதெல்லாம் வந்து உயிரெழுத்துக்கள். நம்ம என்ன சொல்லுவோம்னா பொதுவாக ஆர்டிக்கல் ஆர்டிக்கல் எதுக்கு போடணும்னா AEIOU அப்படிங்கிற இங்கிலீஷ் உயிரெழுத்துக்களை ஆரம்பிக்கிற நவுனுக்கு முன்னாடி என்ன சொல்லுவாங்க, ஆர்டிகல்ஸ் ஆனால் ஏ போடணும், ஆன் போடணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, ஆன் போடணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனால் ஆக்சுவலாக இது வந்து பொய். எழுத்து முன்னாடி போடக்கூடாது, AEIOUங்கிற எழுத்து முன்னாடி போடக்கூடாது. AEIOU அப்படிங்கிற உயிர் ஒலிகள், எழுத்து வேற ஒலி வேற. இப்போ பார்த்தீங்கன்னா அவரோட ஸ்பெல்லிங் என்ன, HOUR. இதோட எழுத்து என்ன, H. அப்போ இந்த எழுத்து வந்து இதில் இருக்குதா, கிடையாது. ஹெச்சில் AEIOUல இருக்கா, கிடையாது. ஆனாலும் இதுக்கும் நம்ம வந்து ஆன் அவர் தான் போடுவோம். ஏன் அப்படின்னா இதோட இந்த வார்த்தையோட உச்சரிப்பு வந்து அவர்னு சொல்லி, இது வந்து ஹவர் கிடையாது, இது வந்து அவர்னு. எங்க இருக்குது, AEIOU இந்த ஏ இருக்கு பாருங்க. அதாவது
இந்த ஏஐஓயை விட்டுருங்க. தமிழில் பார்த்தீங்கன்னா அ ஆ இ ஈ உ ஊ ஏ இருக்கு பாருங்க, இதுதான் உயிர் ஒலிகள் எல்லா லாங்குவேஜுக்கும். ஸோ இந்த ஒலிகளில் வந்து அந்த வார்த்தை ஆரம்பிக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அது முன்னாடி ஆன் போடணும். ஆனால் ஏஐஓஇ அப்படிங்கிறது வந்து இங்கிலீஷில் இருக்கிற வார்த்தை தானே தவிர அதில் ஏ வந்து சில இடங்களில் அட்ராக்ட் அப்படின்னு சொல்லி உச்சரிக்கப்படும். சில நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆக்கு பதிலாக வேறு மாதிரியும் உச்சரிப்பாங்க. புரியுதுங்களா? என்ன சொல்லலாம், அட்ராக்டு, அடமெண்ட், அட்ஜஸ்ட், மாதிரியே வந்துக்கிட்டு இருக்காது. சில நேரங்களில் மாறியும் ப்ரொனவுன்ஸ் வரும். இப்போ வந்து ஓ வச்சுக்கலாம். ஓ வந்து அர்பன் அப்படிங்கிறதுல இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஆள் ஆரம்பிக்குது, அர்பன். இதே ஓவர் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கும் போது இதோட இது வந்து பார்த்தீங்கன்னா ஓ, இங்கே ஓ தான் இருக்குது, ஆனாலும் இங்கே வந்து இதோட ஒலி வந்து ஆ, இந்த வார்த்தைக்கு இதோட ஒலி வந்து ஓ. அது மாதிரி தான் தமிழுக்கும் சரி, அதே மாதிரி தான் ஏக்கும் சில இடங்கள்ல அது வந்து ஆள் ஆரம்பிக்கும், சில இடங்கள்ல வேற மாதிரி ஆரம்பிக்கும். ஸோ இங்கிலீஷ் லாங்குவேஜில் எழுத்துக்கள் கம்மி அப்படிங்கிறனால 26 எழுத்து தான் இருக்குங்கிறனால இந்த 26 எழுத்துக்களை வச்சுக்கிட்டே வந்து ஆக்கும் அதே தான் போடுறாங்க, ஓக்கும் அதே தான் போடுறாங்க. ஆனால் தமிழில் வந்து அது இதுக்குன்னு தனித்தனி எழுத்துக்கள் இருக்கு. இங்கே வந்து இது அந்த ஆவும் ஓவும் உயிர் ஒலிகள் தான், ஆனால் இவங்க ஒரே ஸ்பெல்லிங்கை வச்சுக்கிட்டு அந்த மாதிரி மாற்றி மாற்றி உச்சரிச்சுக்கிறாங்க. ஆனால் தமிழில் வந்து 247 எழுத்து இருக்குங்கிறனால அந்த ஆக்கு அந்த இங்கே வர்ற அர்பனுக்கு ஆக்கு ஒரு வார்த்தை இருக்குது, இங்கே ஓவர்னு வரும்போது ஓக்கு ஒரு வார்த்தை ஓக்கு ஒரு வார்த்தை இருக்குது. ஆனால் இங்கிலீஷில் அப்படி எழுத்துக்கள் கம்மியாக இருக்கிறனால இப்படி போட்டு இதை அர்பன் வாச்சுக்குங்க, இப்படி போட்டு இதை ஓவர்னு வாச்சுக்குங்க அப்படின்னு சொல்லி அந்த ஓக்கு சில இது நிறையா ப்ரொனன்சியேஷன் பண்ணி மாற்றிடுறாங்க. அதே மாதிரி தான் 26, அதாவது இவங்க ஏஇஐஓயு அப்படிங்கிற அந்த 5 ஒலிகளை வச்சுக்கிட்டு 5 எழுத்துக்களை வச்சுக்கிட்டு இந்த 12 தமிழில் இருக்கிற 12 உயிர் ஒலிகள் இருக்குல்ல அதை கொண்டு வரணும். ஏன்னா எல்லா லாங்குவேஜ்லையும் உயிர் ஒலிகள்ங்கிறது ஒன்று தான். உயிர் ஒலிகள்னா அப்படின்னா என்னன்னா, வாயிலிருந்து நம்ம வந்து அந்த எழுத்தை வாயை திறந்து உச்சரிக்க வேண்டியது வந்துடும். அப்போ வாயை திறந்து உச்சரித்த உடனே அடுத்த எழுத்தா நம்ம வந்து புள்ளி வச்ச எழுத்து, அதாவது மெய் எழுத்து சொல்கிறோம்ல, இத்து இம்னு போட்டு அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து வேற ஒரு உயிரெழுத்தை உச்சரித்து இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஒலிகளை கோர்வைப்படுத்தி நம்ம வார்த்தையை உருவாக்க முடியும். அப்படிங்கிறதுனால இவங்ககிட்ட கம்மியான எழுத்து தான் இருக்குங்கிறதுனால இந்த இதை வச்சுக்கிட்டே நம்ம வந்து ஒரு இடத்துல ஐ இன்க்ரீடியன்ட் அப்படிங்கிறதுக்கும் ஐ தான் போடுவாங்க. அதே நேரத்தில் ஐயில் வேறனா ஐஸ், அதுக்கப்புறம் ஐயில் இடியங்கரசி, இன்க்ரீடியன்ட், இடியங்கரசி, இடியட், ஐ, அப்புறம் ஐலாண்டுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஐ வரும். ஸோ ஐ 2 ஒலி இதில் இருக்குது பாருங்க, ஈங்கிற ஒலியும் இருக்குது, ஐங்கிற ஒலி இருக்குது, ஐயும். ஸோ இந்த மாதிரி அவங்ககிட்ட எழுத்து கம்மியாக இருக்குங்கிறதுனால ஒரு எழுத்துக்கே வந்து நிறையா ஒலிகளை வச்சுருக்காங்க. ஸோ இப்போ என்ன பஞ்சாயத்து அப்படின்னா, நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா ஏஇஐஓயு வந்துச்சுன்னா நம்ம வந்து ஆன் அப்படிங்கிற எழுத்து போடணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். ஆனால் அது தப்பு. ஏன்னா ஏஇஐஓயு வந்தாதான் அது போடணுங்கிறது கிடையாது. ஏன்னா சில நேரங்களில் சில வார்த்தைகளோட உச்சரிப்பு வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து கான்சனன்ட் எழுத்து இருக்கும். இந்த அவரில் பார்த்தீங்கன்னா இது வந்து மெய்யெழுத்து உயிரெழுத்து கிடையாது, இது வந்து கான்சனன்ட். ஆனால் இதோட உச்சரிப்பு பார்த்தீங்கன்னா அவர்னு தான் உச்சரிப்பாங்க. அப்போ அவர்னு உச்சரிக்கும் போது இது உயிரெழுத்து ஒலியால் உச்சரிக்கிறதுனால இது முன்னாடி ஆன் போட்டாகணும். ஸோ ஏஇஐஓயு அப்படிங்கிற அந்த எழுத்து முன்னாடி தான் ஆன் போடணும் அப்படிங்கிறது தப்பு. தமிழில் இருக்கல அந்த உயிர் ஒலிகள் இந்த வார்த்தைகள் ஆரம்பிக்குதா, அந்த உயிர் ஒலிகளால் ஆரம்பிச்சிச்சுன்னா அப்படின்னா அது முன்னாடி ஆன் போடணும். ஏன் அப்படின்னா இங்கே 5 எழுத்து இருந்தாலும் இருக்கிற உயிர் ஒலிகள் வந்து 12. அந்த 12க்கு இந்த 5 வச்சே ஜமாளிச்சுக்கிறாங்க, மாற்றி ப்ரொனவுன்சியேஷன் மாற்றி ஜமாளிச்சுக்கிறாங்க. ஆனாலும் நம்ம கணக்குப்படி என்ன அப்படின்னா, அதாவது அதாவது அட்வான்ஸ்டு கிராமர் டிரான்ஸ்லேஷன் தான் சொல்லி கொடுக்குதுன்னா 12 உயிரொலிகள் தமிழ் எழுத்துல இருக்கிற அந்த 12 உயிரொலிகள் இருக்குல்ல, அந்த உயிரொலிகளில் இந்த ஒரு வார்த்தை ஆரம்பிக்குது அப்படின்னா, அதாவது ஆர்டிகலுக்கு அடுத்து வர்ற வார்த்தை ஆரம்பிக்குதுன்னா நம்ம வந்து ஆன் தான் போடணும். an excellent work அப்படிதான் நம்ம சொல்ல முடியும். எக்ஸலண்ட் ஒர்க்குன்னு சொல்லக்கூடாது, an excellent. நம்ம நினைக்கலாம் இது வந்து எக்ஸலண்ட்டுங்கிறது வந்து
நவுன் கிடையாது அப்படின்னு. ஸோ நம்ம வந்து நவுன் முன்னாடி வந்தால், அதாவது இப்போ வந்து ஒர்க் இருக்கு, ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வச்சுங்க an excellent work அப்படிங்கிறப்ப a beautiful work and excellent work அப்படிங்கிறப்ப ஒர்க்கு வந்து என்ன நினைப்போம் நம்ம, வேணாம் இது வந்து ஒர்க்கு வந்து ஓல வருது அப்படிங்கிறனால நம்ம அந்த ஆன் போடுறோம் அப்படிங்கிற மாதிரி வந்துடும். இல்லைங்க, அடுத்த எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்லித்தரேன். அதாவது நமக்கு ஒரு ஆர்டிக்கலுக்கு எடுத்து ஒரு அஜெக்டிவ் கூட போடலாம். அந்த அஜெக்டிவ் ஏஐஓ அதாவது உயிர் ஒலிகள் ஆரம்பிக்குதா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அப்படிதான் நம்ம போடணுமே தவிர கடைசியாக வர்ற நவுன் வந்து உயிர் ஒலிகள் ஆரம்பிக்குதா அப்படிங்கிறதுக்காக நம்ம போட முடியாது. இது வந்து ஒரு சிறந்த மெத்தட், அதனால an excellent method. இப்போ ஏன் இங்கே நம்ம போட்டிருக்கோம், ஏன்னா இதுக்கடுத்து வர்ற வார்த்தை உயிர் ஒலியில் ஆரம்பிக்குதா, எக்ஸலண்ட் ஏ, எக்ஸலண்ட் ஏல ஆரம்பிக்கிறோம் உயிர் ஒலிங்கிறதுனால தமிழில் போட்டு பார்த்துங்க. இ இருக்குல்ல, அந்த 12 எழுதிக்கிங்க. அந்த 12 வார்த்தையில் இருக்கிற ஒலியெல்லாம் ஆரம்பிக்குதா, ஏன்னா அதுதான் உயிர் ஒலி. ஏஐஓஐ கிடையாது. ஏஐஓஐ மாற்றி அவங்க வந்து 12 உயிர் ஒலிக்கு போட்டுக்கிறாங்க. அதனால an excellent method அப்படிங்கிறப்ப இந்த அதாவது ஆர்டிக்கலுக்கு அடுத்து வர்ற வார்த்தைகளையே அந்த உயிரொலி இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். கடைசியாக நான் வந்து நவுனா பார்த்துட்டு தான் நான் இங்கே போடுவேன் அப்படிங்கிறது கிடையாது. சரி, இது ஏன் அப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இது ஏன் அப்படி இருக்கு அப்படின்னா, நம்ம வந்து ஏ எக்ஸலண்ட் ஒர்க் அப்படின்னு சொல்லி ஏன் சொல்ல முடியாது அப்படின்னா, ஏ எக்ஸலண்ட் ஒர்க் அப்படின்னு ஏ எக்ஸலண்ட் மெத்தட்னு ஏன் சொல்ல முடியாது அப்படின்னா, நமக்கு வந்து இந்த நவுன் வந்து நவுனை குறிக்கிறதுக்காக ஒரு மெத்தடு 2 மெத்தட் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து முன்னாடி ஆர்டிக்கல் போடுறோம். ஆனால் அதில் ஏவா ஆனாலும் எதை டிசைட் பண்ணோம்னா அதுக்கு அடுத்து வர்ற ஒலி தான் டிசைட் பண்ணும். ஏன் அப்படின்னா, 2 உயிர் ஒலி இருக்குன்னு வச்சுக்க. ஏ எக்ஸலண்ட் அப்படின்னு ஸ்பீடாக பேசிகிட்டு இருக்கும்போது நம்மளால் அடுத்தடுத்த வார்த்தையை ஸ்பீடாக ஃப்ளோவாக எடுத்துகிட்டு போக முடியாதுங்கிறதுனால 2 உயிர் ஒலிகளை அடுத்தடுத்து உச்சரிக்கிறத தவிர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக 2 உயிர் ஒலிகள், அதாவது ஏ அப்படிங்கிறதும் ஒரு உயிர் ஒலி தான், அதுக்கப்புறம் எக்ஸலண்ட்ல ஏ இருக்குல்ல அதுவும் ஒரு உயிர் ஒலி தான். அதை தவிர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த இடத்துல ஆன் அப்படிங்கிற ஒரு எண்ணை போட்டு அதை ஆன் எக்ஸலண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இங்கிலீஷில் வந்து நிறையா அட்டு கூட போடலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அட்டை விட அந்த உயிர் ஒலியை டவுன் பண்ணுறதுல நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன தான் சிறந்ததாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க ஃபீல் பண்ணுறதுனால 2 உயிர் ஒலி கண்டினியூஸாக உச்சரிக்கிறத தவிர்க்கிறதுக்காக அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆன் போட்டு அதுக்கப்புறம் எக்ஸலண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, ஆன் எக்ஸலண்ட். ஸோ அங்கே வந்து ஏ யூஸ் பண்ணாதீங்க, 2 உயிர் ஒலி வரப்போகுது அப்படின்னா அங்கே வந்து நீங்கள் வந்து ஆன் போடுங்க. ஆன் போட்டு அதை வந்து ஸ்லோ டவுன் அதாவது லைட் ஆன் எக்ஸலண்ட் அப்படின்னு சொல்லிடலாம். ஆனால் ஏ எக்ஸலண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள், ஏ எக்ஸலண்ட் அப்படின்னு சொல்ல முடியாது, ரொம்ப ஸ்பீடாக பேச முடியாது, எடுத்துகிட்டு போக முடியாதுங்கிறதுனால அங்கே நம்ம வந்து அந்த நவுன் வந்து ஒரு யாருக்கும் புதுசாக அறிமுகப்படுத்துறதுனால நம்ம ஆர்டிகல்ஸ் போட்டு தான் ஆகணும். அதேனால அந்த ஆர்டிக்கல் வந்து ஏ அப்படிங்கிறதுனால அதுவும் வந்து ஒரு உயிரொலிங்கிறதுனால அடுத்து ஒரு உயிரொலி எழுத்து வந்துச்சு அப்படின்னா அதை நம்ம ஸ்ட்ரைட்டாக யூஸ் பண்ண முடியாது. அப்படிங்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த எண்ணு போட்டு அதை ஸ்லோ டவுன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு உயிரொலியை எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ 2 உயிரொலியை கண்டினியூஸாக உச்சரிக்க முடியாதுங்கிறதுனால ஆன் அப்படிங்கிற அந்த உயிரொலிக்கு அடுத்து உயிரொலி தான் வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சுன்னா அதனால நம்ம வந்து ஆன் போடுறோம், ஏ போடுறது கிடையாது. புரியுதுங்களா? இதெல்லாம் வந்து யாரும் உங்களுக்கு சொல்லித்தரது கிடையாது. அட்வான்ஸ்டு கிராமர் டிரான்ஸ்லேஷன் மெத்தட் தான் சொல்லிக் கொடுக்கும். இன்னும் பல விஷயங்கள் புது விஷயங்கள் உங்களுக்கு அட்வான்ஸ்டு கிராமர் டிரான்ஸ்லேஷன் மெத்தடில் கண்டினியூஸாக வரப்போகுது. இந்த லாங்குவேஜ் இப்படி ஃபங்க்ஷன் ஆகுதா அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் புதுசாக நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. ஸோ இதுதான் ஆர்டிக்கல் ஏன் யூஸ் பண்ணுறோம்னா கேட்குறவருக்கு அவரை பற்றி தெரியாது அப்படிங்கிற பட்சத்தில் அதை மென்ஷன் பண்ணணும் அந்த நவுன் முன்னாடி. அப்படிங்கிறனால நம்ம வந்து ஆர்டிக்கல் யூஸ் பண்ணுறோம். அந்த ஆர்டிக்கல் வந்து முதல் தடவை தான் அதுக்கு யூஸ் பண்ண முடியும். அதுக்கடுத்து வரும்போது அது ஏற்கனவே அவருக்கு இன்ட்ரடியூஸ் ஆயிடுச்சுங்கிறதுனால நம்ம அதை வந்து மறுபடியும் சொல்லும்போது தே போட்டு தான் யூஸ் பண்ணணும். ஓகே, தே போட்டு தான் யூஸ் பண்ணணும். ஆர்டிகல்ஸை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக யூஸ் பண்ணுற லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷு. ஆர்டிகல்ஸில் நீங்கள் வந்து மிஸ்டேக்கே பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா
a man has come, ஒரு மனிதர் வந்திருக்கிறார் அப்படிங்கிறதுக்கும், இங்கே வந்து ஒரு மனிதர் வந்திருக்காருங்கிறப்ப கேட்குறவருக்கு வந்து சொல்கிறவர் ஈஸியாக சொல்லுவார் a man has comeன்னு. ஏன் அவர் அப்படி சொல்கிறாருன்னா கேட்குறவருக்கு அவர் யாருன்னே தெரியாதுங்கிறனால a man has come. இதே ஒருத்தர் வருவார், நான் அவருக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன், நீ அவர் வந்த உடனே உள்ளே அனுப்பு அப்படின்னு சொன்னதும் நம்ம வந்து அவர் வந்துட்டார், இவர்கிட்ட போய் நம்ம கேட்க வர்றோம், சார் அவர் வந்துட்டார் சார் அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன சொல்லலாம், த மேன் ஹேஸ் கம், சார் அந்த மனுஷர் வந்துட்டார் சார் அப்படின்னு சொல்லி, த மேன் ஹேஸ் கம். ஓகே, அந்த மனுஷர் வந்துட்டார் சார். ஸோ நம்ம கேட்குறவருக்கு ஏற்கனவே தெரியும் அந்த மனுஷரை, அவர் தான் வெயிட் பண்ண சொல்லியிருக்காரு, அவருக்கு தெரியும் அப்படிங்கிறனால நம்ம போடுறோம். ஆனால் ஸோ இந்த மனுஷரை பற்றி அவருக்கு தெரியவே தெரியாது உள்ளே உட்காந்துருக்கிறவருக்கு, அப்படிங்கிறப்ப நம்ம மேன் ஹேஸ் கம் சார், ஒரு மனிதர் வந்திருக்கிறார் சார், ஒரு ஆள் வந்திருக்கார் சார் சொல்ல முடியும். அதே நேரத்தில் அவர் வெயிட் பண்ண ஒருத்தர் வருவார், வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் வந்தால் உள்ள அனுப்பியான்னு சொல்லும்போது அந்த நேரத்தில் நம்ம போய் மேன் தான் சொல்ல முடியும். ஏன்னா அவர் தான் வெயிட் பண்ண சொல்லியிருக்காரு, இந்த மேனை பற்றி அவருக்கு தெரியும் அப்படிங்கிறனால நம்ம அங்கே மேன் சொல்கிறோம். ஸோ ஏவும் தேவும் ஏன் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற அந்த கான்செப்ட் என்ன அப்படின்னா, கேட்குறவருக்கு அவரை பற்றி தெரியாது அப்படின்னா ஏற்கனவே அவருக்கு அறிமுகப்படுத்திட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் இல்லை அவருக்கு ஆல்ரெடி தெரியும் அப்படின்னா இதுதான் வந்து ரொம்ப முக்கியமானதும். அப்புறம் AEIOU இருக்கு பாருங்க, அதுக்கு முன்னாடி அப்படின்னு போடக்கூடாது, அதுக்கு முன்னாடி இதோட உச்சரிப்பு வந்து தி. ஓகே, AEIOU அப்படிங்கிறப்ப இப்போ இங்கே வந்து மேன் சொல்லலாம், இங்கே வந்து த எக்ஸலண்ட் ஒர்க் அப்படின்னு சொல்ல முடியாது, தி எக்ஸலண்ட் ஒர்க் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா இதுக்கு அடுத்து வர்ற ஒலி வந்து உயிரொலி அப்படிங்கிறனால இங்கே வந்து நம்ம தி போடணும். ஸோ உயிரொலிக்கு முன்னாடி இதோட தேவோட உச்சரிப்பு தி, மெய்யொலிக்கு முன்னாடி இதோட உச்சரிப்பு வந்து த. ஆர்டிகல்ஸில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியம். இன்னும் வந்து ஆர்டிகல்ஸ் வந்து அதோட பயன்பாடு நிறையா இருக்குது, அதை வந்து நம்ம அடுத்தடுத்த வீடியோக்களில் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். ஸோ ஆர்டிகல்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். மறுபடியும் புரியலை அப்படின்னா உங்களுக்கு இதுக்கு மேலே புரியாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. சப்போஸ் உங்களுக்கு லைட்டாக எதுவும் டவுட் இருக்குது, இன்னும் எனக்கு புரியல அப்படின்னா மறுபடியும் இந்த வீடியோஸ்லாம் பாருங்கள். ஏன்னா ஆர்டிகல்ஸ் வந்து இங்கிலீஷில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக யூஸ் பண்ணுவாங்க. ஸ்ட்ரிக்டாக யூஸ் பண்ணிவிட்டு சார் அது மெயினாக ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன், மறந்துட்டேன். இப்போ ஆர்டிக்கல் போட்டதுக்கப்புறம் மேன், போடாததுக்கப்புறம் மேன், சரி போட்டோன்னா மேன். சரி, ஆர்டிக்கலை யூஸ் பண்ணலைன்னா என்ன ஆகிடும் அப்படின்னு சொல்லும்போது மேன் ஹேஸ் கம் அப்படின்னு உள்ள கோட்டை போய் சொன்னார்னா, மேன் ஹேஸ் கம்னா அவருக்கு ஒன்றுமே புரியாது, யார் அப்படின்னு சொல்லி கேட்டுருவார். மேன் ஹேஸ் கம்மில் கூட ஒரு மனிதர் வந்திருக்கிறான்னு சொல்லும்போது கூட இவர் யாரோ வந்திருக்காங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லி நினச்சிப்பாரு. ஆனால் மேன் ஹேஸ் கம்மில் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்க வந்துட்டாருன்னு நினச்சிப்பாரு. ஆனால் மேன் ஹேஸ் கம்மில் அவர் எதுக்குமே புரியாது, என்ன சொல்ல வர்ற அப்படின்னு சொல்லி அவர் கேட்பார். ஸோ மேன் ஹேஸ் கம்னு ஆர்டிக்கலை வந்து ஆர்டிக்கல் இல்லாமல் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணக்கூடாது. இங்கிலீஷ் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டான லாங்குவேஜ். அவர் யாருனே தெரியல அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம போட்டுடலாம், தெரியுங்கிற பட்சத்தில் போட்டுடலாம். மொட்டையாக ஆர்டிக்கலே இல்லாமல் இங்கிலீஷ் லாங்குவேஜை யூஸ் பண்ணக்கூடாது. அது இங்கிலீஷ் லாங்குவேஜ் அனுமதிக்கிறது கிடையாது. ஆனால் ஆர்டிகல்ஸ் இல்லாமையே சில வார்த்தைகள் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, அதெல்லாம் ஜென்ரலாக யூஸ் பண்ணுறது. ஜென்ரலாக, அதாவது மேன் ஹேஸ் கம் அப்படின்னா மனிதர்கள் வந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஜென்ரலாக, புரியுதுங்களா? ஃபோன் வில் பி ரிலீஸ்டு இன் ஜூலை மந்த் அப்படின்னா ஃபோன் வந்து ஜூலை மாதம் ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஆனால் இதில் எந்த ஃபோனு அப்படின்னு சொல்லி இல்லை, இதனால நம்ம மண்டையை பிடிச்சிப்போம், எந்த ஃபோனு அப்படின்னு சொல்லி. ஸோ ஆனால் ஜென்ரலாக நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு வந்து நம்ம வந்து ஆர்டிக்கல் இல்லாமல் யூஸ் பண்ணலாம். அதை வந்து நான் நெக்ஸ்ட்டு, அதாவது ஆர்டிகல்ஸ் யூசேஜ் அப்படின்னு சொல்லி ஒரு கிளாஸ் எடுப்பேன், அந்த கிளாஸில் சொல்லித்தரேன். ஆர்டிகல்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது, ஆர்டிக்கல் எங்கே யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தெளிவான விளக்கம் வந்து அடுத்த கிளாஸில் கிடைக்கும். இந்த கிளாஸில் ஆர்டிகல்ஸை நான் ஜஸ்ட்டு இன்ட்ரடக்ஷன் பண்ணியிருக்கேன், அது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.